நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இல்வாழ்க்கை. துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. விளக்கம். பற்றற்ற துறவிகளுக்கும் பசியால் வாடுவோருக்கும் பாதுகாப்பு அற்றவருக்கும் இல்லற வாழ்வு நடத்துவோர் துணையாக இருத்தல் வேண்டும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். குடிநீருடன் கழிவுநீர் கலப்பு. தண்ணீர் பாட்டிலுடன் தலைமை பொறியாளரிடம் புகார் அளித்த மக்கள். சிறுமியிடம் அத்துமீறிய முதியவருக்கு 5 ஆண்டு சிறை. போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு அரசு பள்ளி ஆசிரியர் தேர்வு. 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் புதுச்சேரியை சேர்ந்தவர் தேர்வு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு பள்ளி ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி தில்லையாடி வள்ளியம்மை உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அவரை சிறப்பிக்கும் வகையில் சிறப்பாக செயல்படும் ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கி வருகிறது. இந்த ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு புதுச்சேரி கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை பள்ளி ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் வயது 48 தேர்வாகியுள்ளார். பள்ளி வளர்ச்சி, மாணவர் வளர்ச்சி, சமுதாய வளர்ச்சியை ஒருங்கிணைத்து முன்னிறுத்தி அவருக்கு தேசிய நல்லாசிரியர் விருதுடன் ரூபாய் 50,000 ரொக்கப்பரிசும் வழங்கப்பட உள்ளது. கடந்த 2000 ஆண்டு கரையாம்புத்தூர் அரசு பள்ளியில் ஆசிரியர் பணியை துவங்கிய இவர் பசுமை வளர்ப்பில் மிகவும் ஆர்வம் கொண்டு இதுவரை 2625 மரக்கன்றுகள் நட்டுள்ளார். 1565 விதை பந்துகளை தூவியுள்ளார். ஆண்டிற்கு 2 முறை இரத்த தானம் செய்து வரும் இவர் கடந்த 10 ஆண்டுகளாக இரத்த தான முகாமையும் நடத்தி வருகிறார். பசுமை தூய்மை சிந்தனை துளிகள் என்ற 2 நூல்களையும் அவர் எழுதியுள்ளார். மேலும் அரபிந்தோ சொசைட்டியுடன் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு முகாம்களை நடத்தியுள்ளார். ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் கூறுகையில், தேசிய நல்லாசிரியர் விருது கிடைத்தது மகிழ்ச்சி அளிக்கின்றது. இது மாணவர்களுக்கு கல்வி புகட்ட உந்து சக்தி அளிக்கிறது. இந்த விருதினை புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்கள், மாணவர்கள், குடும்பத்தினருக்கு சமர்ப்பிக்கின்றேன் என்றார். கடந்த 2022ஆம் ஆண்டிற்கு பிறகு புதுச்சேரிக்கு தேசிய நல்லாசிரியர் விருது கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விருது பெற்ற ஆசிரியருக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது. முதலர்பேட்டை பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாகவும் இது குறித்து பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை எடுக்காததால் கழிவுநீர் கலந்த குடிநீருடன் முன்னாள் நகரமன்ற உறுப்பினரும் பாஜக பொறுப்பாளருமான சத்யராஜ் தலைமையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகர், நயினார் மண்டபம், முருங்கம்பாக்கம், வேல்ரம்பட்டு போன்ற பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் வீடுகளுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்து பழுப்பு நிறத்தில் குடிநீரானது விநியோகிக்கப்பட்டு வருகிறது.
இது குறித்து அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினரும் பாஜக பொறுப்பாளருமான சத்யராஜ் தலைமையில் கையில் கழிவுநீர் கலந்த குடிநீருடன் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் வந்து தலைமை பொறியாளர் வீரச்செல்வத்தை முற்றுகையிட்டனர். மேலும் தாங்கள் கையில் எடுத்து வந்த குடிநீரை காட்டி இதை எப்படி நாங்கள் குடிப்பது, இதனை குடித்த பலர் நோய்களால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறி வாக்குவாதம் செய்தனர். இதனையடுத்து உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக தலைமை பொறியாளர் உறுதி அளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஒரு 6 மாத காலமாக பிரச்சனை இருக்குது. இதுக்கு முன்னாடியே தண்ணி நல்லா இல்லை. நம்மளோட புதுச்சேரி மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி உப்பு தண்ணி ஏறி இருக்குது. ஆனால் நம்மளுடைய மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து உப்பு தண்ணி ஏறாளாக்கா நம்ம ரிவரில் பெட்டு போட்டு தண்ணியை தேக்க வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் உப்பு தண்ணி கொஞ்சம் ஏறியதுனால தண்ணி சுத்தமாக இல்லை. அதை இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் சுத்தப்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருக்காரு தலைமை பொறியாளர். புதுச்சேரியில் சுற்றுச்சூழல் மற்றும் மறுசுழற்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 50 கிலோ பயனற்ற காகிதத்தால் 5 அடி உயரமுள்ள விநாயகர் சிலையை செய்து அரசு பள்ளி மாணவர்கள் அசத்தியுள்ளனர். நாடு முழுவதும் நாளை விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக கோவில்கள், பொது இடங்களில் வைத்து வழிபாடு செய்ய பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் மற்றும் வீடுகளில் வழிபட சிறிய அளவிலான களிமண் சிலைகள் மும்முரமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் பெரிய சிலைகளில் நீர்நிலை மாசடையாத வகையில் ரசாயனம் சாயம் பூசக்கூடாது என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக புதுச்சேரி காரமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு பள்ளி மாணவர்கள் ரகுதீஷ், சஞ்சய், லோகு, செல்வம், கெபின் ஆகிய 4 பேர் நுண்கலை ஆசிரியர் கிருஷ்ணனுடன் சேர்ந்து தங்களது பள்ளியில் பயனற்ற காகிதங்களை குப்பையில் போடாமல் 5 அடி உயரத்தில் ரசாயனம் எதுவுமின்றி சுமார் 50 கிலோ எடை கொண்ட விநாயகர் சிலையை உருவாக்கி அசைத்துள்ளனர். இதனை பள்ளியில் பயிலும் சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். இதுகுறித்து காகித விநாயகர் சிலையை உருவாக்கியுள்ள பள்ளி மாணவர்கள் கூறுகையில், பயனற்ற பொருள் என ஏதுமில்லை, எப்பொருளையும் கலைப்படைப்பாக மாற்றுவது நம்பிக்கையில்தான் உள்ளது என்றும் மறுசுழற்சி மற்றும் சுற்றுப்புற சூழல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த காகித விநாயகர் சிலையை உருவாக்கி உள்ளதாக தெரிவித்தனர். புதுச்சேரியில் கடந்த 12 வருடங்களுக்கு முன்பு சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 87 வயது ஓய்வு பெற்ற அரசு உதவி பொறியாளருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் நாகமுத்து, வயது 87. இவர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் உதவி பொறியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவர் கடந்த 2014 மே மாதம் 12 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து நாகமுத்துவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கானது புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் கடந்த 11 வருடங்களாக நடைபெற்று வந்தது. இதனிடையே இன்று விசாரணை முடிவடைந்து தீர்ப்பளிக்கப்பட்டது. வழக்கினை நீதிபதி சுமதி விசாரித்து நாகமுத்துவிற்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 1 லட்சம் இழப்பீடு வழங்க அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் ஓய்வு பெற்ற பொறியாளருக்கு உடல் உபாதைகள் உள்ளதால் வீல் சேரில் நீதிமன்றம் வந்தவர் தீர்ப்பை எடுத்து காலப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரியில் துணை தாசில்தார் பணிக்கான போட்டித் தேர்வு நடைபெற உள்ளதை முன்னிட்டு 30ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி மாநிலத்தில் துணை தாசில்தார் பணிக்கான போட்டித் தேர்வு வருகிற 31ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் நடக்கிறது. இதனையொட்டி தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் செய்வதற்காக வருகிற 30ஆம் தேதி
அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது. இந்த விடுமுறையை ஈடு செய்ய நவம்பர் மாதம் 29ஆம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் புதன்கிழமை பாடத்திட்டம் கடைபிடிக்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் +2 வரையிலான மாணவர்களுக்கு வருகிற 30ஆம் தேதி சனிக்கிழமை நடக்க இருந்த 2ஆம் பருவத் தேர்வு ஒரு நாள் முன்னதாக 29ஆம் தேதி மதியம் 1:30 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. பாரத ரத்னா அன்னை தெரசாவின் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாரத ரத்னா அன்னை தெரசாவின் பிறந்தநாள் இன்று புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளை ஒட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜான்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் அன்னை தெரசா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோல் பாதிரியார்கள் மற்றும் கன்னியாஸ்திரிகள் தெரசாவின் சிலைக்கு மாலை அணிவித்தனர். மணவெளி தொகுதியில் ரூபாய் 25 லட்சம் செலவில் தார் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் எம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட மணவெளி கண்ணப்ப கவுண்டர் தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அரியாங்குப்பம் கும்பியின் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 10,38,000 செலவில் வடிகால் வாய்க்காலை சீரமைக்கும் பணியையும், அன்னை வேளாங்கண்ணி நகரில் ரூபாய் 14,79,000 செலவில் தார் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியையும் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் காமராஜ், தனுசு, ராமஜெயம், சுப்பிரமணி, செழியன், தங்கதுரை, சசி, அருள்ராஜ், முருகன், ராமச்சந்திரன், நரசிம்மன் மற்றும் அப்பகுதி பெண்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வாழ் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். அவரது வாழ்த்து செய்தியில் இந்திய பண்பாட்டின் அடையாளங்களில் ஒன்றாக பாரம்பரிய உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி விழா மத நல்லிணக்கத்தையும் சமுதாய ஒற்றுமையும் வளர்க்க வேண்டும். இந்த திருநாள் அனைவரது வாழ்விலும் பலத்தையும் நலத்தையும் கொண்டுவர வேண்டும் என வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், வேண்டுவோருக்கு வேண்டுவென அருளும் முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமான் அவதரித்த இந்த திருநாள் அனைவரது வாழ்விலும் பொருள் வளம், மனவளம், உடல்நலம் என அனைத்து நலன்களையும் கொண்டு வந்து சேர்க்கட்டும். உங்கள் அனைவரது உள்ளமும் இல்லமும் விநாயக பெருமானின் பரிபூர்ண அருளாசிகளால் நிரம்பட்டும். வாழ்வு வளம் காணட்டும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக காங்கிரஸ் மாநில தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். அவர் தனது வாழ்த்து செய்தியில், விநாயகர் என்றால் வெற்றி, விநாயகரை வணங்கி நமது முயற்சிகளை மேற்கொண்டால் அதில் நிச்சயம் வெற்றியே. எனவே நமது முயற்சிகள் அனைத்தையும் விநாயக பெருமானை தரிசித்தும் வணங்கியும் தொடங்குவோம். அவ்வாறான நமது முயற்சிகள் அனைத்திற்கும் விநாயக பெருமான் வெற்றியை தரட்டும். வினைத்திற்கு முழு முதல் கடவுளான விநாயகர் சதுர்த்தியை அனைவரும் வெற்றியுடன் கொண்டாடுவோம் என குறிப்பிட்டுள்ளார். அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காசநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி துவக்கி வைத்தார். மத்திய அரசு சார்பில் காசநோயற்ற நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டுமென அறிவித்து பல்வேறு திட்டப்பணிகளை மாநிலங்கள் தோறும் செயலாற்றி வருகிறது. அவ்வகையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் காசநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். முன்னதாக அரசு செவிலியர் கல்லூரி மற்றும் மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி மாணவிகள் காட்சிப்படுத்திய பாரம்பரிய மற்றும் சிறுதானிய உணவு வகைகளை சட்டமன்ற உறுப்பினர் பார்வையிட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காசநோய் பாதிப்பு வராமல் இருப்பதற்கான வழிமுறைகளை பொதுமக்களுக்கு மருத்துவர்கள் எடுத்துக் கூறினர். இதில் பாரம்பரிய உணவுகள், கீரை வகைகள், சிறுதானிய உணவுகள் போன்றவற்றை குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும், துரித உணவுகளை தவிர்த்திட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சுற்றியுள்ள 8 கிராமத்தை சேர்ந்த 26 காசநோயால் பாதிப்படைந்தவர்களுக்கு கொண்டைக்கடலை, அரிசி, துவரம் பருப்பு, சத்து மாவு, எண்ணெய் உள்ளிட்ட தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை மருத்துவர் ரகுராம் ராவ், திட்ட இயக்குனர் வெங்கடேஷ் பாபு, அரியாங்குப்பம் மருத்துவ அதிகாரி தாரணி ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினர்.
இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு மேடை புதுச்சேரி கிளை சார்பில் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடைபெற்றது. மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள ஓய்வூதியர்களுக்கு எதிரான பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், 8வது ஊதிய குழுவிற்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்க வேண்டும், CGHS திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், மற்ற ஓய்வூதியர்களுக்கு ஃபெமாவை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி அகில இந்திய ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டு மேடையின் அறைகூவலை ஏற்று அகில இந்திய ஓய்வூதிய சங்கங்களின் பொது மேடை புதுச்சேரி கிளை சார்பில் ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணிக்கு கூட்டு மேடையின் தலைவர் தோழர் நடராஜன் தலைமை தாங்கினார். மூத்த தொழிற்சங்க தலைவர் முருகன் பேரணியை தொடங்கி வைத்தார். மேலும் பேரணியில் பொது செயலாளர் ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி பென்ஷன் சங்கத்தின் தலைவர் சண்முகம் மற்றும் பிரேமதாசன், முனுசாமி, பானவரம்பன், சிறப்பு அழைப்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து அவர்கள் கோரிக்கை மனுவை அளித்தனர். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு நகராட்சி பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இன்று முதல் காலை உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. சென்னை வேளச்சேரியில் உள்ள நகராட்சி பள்ளியில் இந்த திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான் மற்றும் அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சி சின்ன கோட்டக்குப்பத்தில் உள்ள வேதா அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. இதில் விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் முனைவர் ரவிக்குமார், கோட்டக்குப்பம் தரமன்ற தலைவர் SS ஜெயமூர்த்தி, நகராட்சி ஆணையர் திருமதி M. புகேந்திரி, வானூர் வட்டார கல்வி அலுவலர் சுமதி ஆகியோர் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தனர். மாணவர்களுக்கு நீண்ட டைனிங் டேபிள் சேர் போடப்பட்டு புதிதாக வாங்கப்பட்ட தட்டு மற்றும் வழங்கப்பட்டு மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. வரிசையாக அமர்ந்திருந்த மாணவர்களுக்கு விழுப்புரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் ரவிக்குமார் MP, கோட்டக்குப்பம் நகரமன்ற தலைவர் SS ஜெயமூர்த்தி, நகராட்சி ஆணையர் திருமதி M. புகேந்திரி ஆகியோர் காலை உணவை பரிமாறி மாணவ மாணவிகளுக்கு உணவை ஊட்டிவிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் ஜீனத் பிபி முபாரக், கவுன்சிலர்கள் சரவணன், மூர்த்தி, ஜெயஸ்ரீ, சுகுமார், ஸ்டாலின் சுகுமார், முகமது பாரூக் ரஹமத்துல்லா, நகராட்சி பொறியாளர் ரவிக்குமார், பணி மேற்பார்வையாளர் ஆரோக்கியா, காலை உணவு திட்ட பொறுப்பாளர் தின்னாயிர மூர்த்தி, வேதா அரசு உதவி பெறும் பள்ளி நிர்வாகி சாமிநாதன், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சரளா, உயர்நிலைப் பள்ளி முதல்வர் ரேவதி, சத்யபிரியா மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கிளையூர் ஸ்ரீ மகா காளியம்மன் கோவிலில் அமாவாசை நாளில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் காளியம்மன் திருவூஞ்சலில் வைத்து பக்தர்கள் வழிபாடு செய்தனர். அமாவாசை இரவு 12 மணிக்கு காளியம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அன்று இரவு பக்தர்கள் கண்விழித்திருக்க ஒவ்வொரு மாதமும் தெருக்கூத்து நடத்துகின்றனர். அங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் 73வது பிறந்தநாளை முன்னிட்டு வழுதாவூர் பகுதியில் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றியம் வழுதாவூர் கலிங்கமலை கிளை கழகம் சார்பாக புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் 73வது பிறந்த தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தலைமையில் கண்டமங்கலம் ஒன்றிய செயலாளர் முருகன், அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒன்றிய மாணவரணி செயலாளர் சண்முகசுந்தரம் மற்றும் ஹரிராமன் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் கிளை செயலாளர் செல்வம், விஷ்ணு, பழனி, அருணாச்சலம், ஒன்றிய நிர்வாகிகள் இளையராஜா, ரகு மற்றும் கிளைக்கழக செயல் வீரர்கள் பாஸ்கரன், சத்யநாராயணன், முரளி, குமார், அன்பழகன், சதீஷ், மணிகண்டன், கார்த்தி, புருஷோத்தமன், மச்சகாந்தி, இளவரசி, வழுதாவூர், கலிங்கமலை கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் அங்காளம்மன் கோவிலில் ஆவணி மாத அமாவாசை முன்னிட்டு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி ஏந்தி சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலயத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் ஆவணி மாத அமாவாசை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபார்த்தனை செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆலய பிரகாரத்தில் வீதி உலா வந்த அம்மன் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் அமர வைக்கப்பட்டு தாலாட்டு பாடல்களுடன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் கையில் தீச்சட்டி ஏந்தி அம்மனை பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு முருங்கம்பாக்கம் அரவிந்தர் நகரை சேர்ந்த மகேஸ்வரன், கோவிந்தராஜன், அருள் மற்றும் குடும்பத்தினர் ஏற்பாடு செய்திருந்த சுமார் 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த ஊஞ்சல் உற்சவத்தில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரவிந்தர் நகர் மற்றும் முருங்கம்பாக்கம் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஊஞ்சல் உற்சவத்தில் சிறப்பு விருந்தினர்களாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, காங்கிரஸ் கட்சியின் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மற்றும் அரியாங்குப்பம் பாஜக தொகுதி தலைவர் வசந்தராஜா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் உத்தரவை மதிக்காத சார்பு செயலர் ஜெய்சங்கர் மற்றும் செயலர் கேசவனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி அமைச்சக ஊழியர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது, பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த முறையில் பணிபுரியும் அலுவலர்களை இடமாற்றம் செய்யாமல் அங்கேயே 15-20 ஆண்டுகளாக பணிபுரிய தொடர்ந்து அனுமதித்து வருகின்றனர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார். மேலும் ஊழியர்களின் பதவி உயர்வு இடமாற்றம் தொடர்பாக கொள்கை மற்றும் மத்திய கண்காணிப்பாளர் அறிவுறுத்தல் படி மாற்றம் செய்யும்படி துணைநிலை ஆளுநர் ஆணை பிறப்பித்து இருந்தார். துணைநிலை ஆளுநரின் அமல்படுத்த வேண்டிய பணியாளர் மற்றும் சீர்திருத்த அதிகாரிகள் வேண்டுமென்றே அவரது ஆணையை அமல்படுத்தாமல் அவமதிக்கும் விதமாக செயல்படுகின்றனர். எனவே இதுபோன்ற அதிகாரிகளின் மோசமான அணுகுமுறையினால் மக்கள் அரசாங்கத்திடம் வைத்திருக்கும் நம்பிக்கை இழக்க நேரிடும். எனவே இப்படிப்பட்ட அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகளின் போக்கு மிகவும் அபாயகரமானது. இந்த மாநிலத்தின் மக்களுக்கான சேவையை மற்றும் நீதியை பாதுகாக்க வேண்டுமென்றால் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை சார்பு ஜெய்சங்கர் மற்றும் அவருக்கு உடமையாக இருப்பவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, மகாத்மா காந்தி வீதி சந்திப்பில் உள்ள அஜந்தா சிக்னல் விளக்குகள் சரிவர செயல்படாமல் இருந்தது. குறிப்பாக டிராஃபிக் சிக்னல் சிவப்பு விளக்கு மட்டுமே செயல்பட்டு மஞ்சள் மற்றும் பச்சை விளக்குகள் செயல்படாத நிலை இருந்தது. சில சமயம் செயல்படும் சிவப்பு விளக்கிலும் அவ்வப்போது லூஸ் கனெக்ஷன் ஏற்பட்டு சிவப்பு நிற விளக்கு விட்டு விட்டு செயல்பட்டு கொண்டிருந்தது. மஞ்சள் மற்றும் பச்சை விளக்குகள் செயல்படாத காரணத்தினால் டிராஃபிக் சிக்னலில் சிவப்பு விளக்கு செயல்படவில்லை என்றால் வாகன ஓட்டிகள் தாங்கள் போகலாம் என்று எண்ணி வாகனங்களை இயக்கும் வாய்ப்பு இருந்தது. அதனால் சாலை விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் இருந்தது. இதனை அடுத்து சமூக செயற்பாட்டாளரும் யூனிட்டி ஃபவுண்டேஷனின் தலைவருமாகிய ஆகாஷ் சாம்ராஜ் இந்த டிராஃபிக் சிக்னல் பழுதால் புதுச்சேரி மக்கள் மற்றும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு சாலை விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் மற்றும் இணையவழி புகார் மூலமாக ஜூலை 29ஆம் தேதி தெரிவித்தார். இதனையடுத்து பாரத பிரதமரின் அலுவலகம் வாயிலாக புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறைக்கு இந்த புகார் அனுப்பப்பட்டு புதுச்சேரி காவல்துறையால் புதிய டிராஃபிக் சிக்னல் அமைக்கப்பட்டுள்ளது. யூனிட்டி ஃபவுண்டேஷனின் தலைவர் ஆகாஷ் சாம்ராஜ் அவர்களின் மக்கள் நல செயல்பாட்டாலும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உடனடி தலையீட்டாலும்
அஜந்தா சிக்னலில் சாலை விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் சரி செய்யப்பட்டது. இது தெரிந்த பொதுமக்கள் ஆகாஷ் சாம்ராஜை மிகவும் பாராட்டினர். புதுச்சேரி ஸ்ரீ பர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வேத மருத்துவ விழிப்புணர்வு மற்றும் பெண்களுக்கான மருத்துவ பயிற்சி புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. அதில் ஸ்ரீ பர்மா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் ஜெயரூபா கலந்து கொண்டு மாணவிகளின் சந்தேகங்களுக்கு பதிலளித்து அவருடைய வாழ்க்கை முறையை எப்படி சிறப்பாக ஆயுர்வேத முறைப்படி கடைபிடிக்க வேண்டும், அதனால் ஏற்படும் நன்மைகள், உடல் நலத்திற்கான முழு நம்பிக்கை போன்றவற்றை எடுத்துரைத்து மருத்துவ முறைகளையும் பயிற்றுவித்தார். ஆயுர்வேதம் ஒரு சிறந்த மருத்துவ முறை என்பதும் அதனை கடைபிடிக்கும் வழிமுறைகளும் எளிது, உடல்நல பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்பதையும் கூறினார். இதில் நிகழ்ச்சியின் முக்கிய விருந்தினராக கல்லூரியின் முதல்வர் வீரமகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் மருத்துவமனையின் டாக்டர் பிரியதர்ஷினி, டாக்டர் வேதா, யோகா டாக்டர் மது மற்றும் மருத்துவமனையின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஆஷிகா, கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் பிந்து, உதவி பேராசிரியர் கௌரி ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். ராஜா நந்திவர்மன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுநிலை வகுப்புகள் தொடக்க விழா. திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லார் கிராமத்தில் செயல்பட்டு வரும் ராஜா நந்திவர்மன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுநிலை வகுப்புகள் தொடக்க விழா பள்ளியின் தலைவர் முனைவர் வி. முத்து தலைமையேற்று குத்துவிளக்கேற்றி வகுப்புகளை தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுவை ஆன்மீக சொற்பொழிவாளரும் மருத்துவரான சங்கரதேவி அறம் செய்ய விரும்பி என்ற தலைப்பில் கல்லூரி மாணவ மாணவிகளிடையே அறத்தை விதைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய கல்லூரி தலைவர் வி. முத்து, இன்றைய சமூக சூழ்நிலையில் கல்வியே முதன்மையானது, முதுநிலை வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன, கிராமப்புற மாணவர்களின் தரத்தினை மேம்படுத்தவே கல்லூரி செயல்படுகிறது, மாணவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இக்கல்லூரியின் முதல்வர், நிர்வாக இயக்குனர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். குடிநீருடன் கழிவுநீர் கலப்பு, தண்ணீர் பாட்டிலுடன் தலைமை பொறியாளரிடம் புகார் அளித்த மக்கள். சிறுமியிடம் அத்துமீறிய முதியவருக்கு 5 ஆண்டு சிறை, போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு அரசு பள்ளி ஆசிரியர் தேர்வு. 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் புதுச்சேரியை சேர்ந்தவர் தேர்வு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.